சோஷியல் மீடியான்றது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் யாருடைய கைகளில் இருக்கு, எப்படி பயன்படுத்தப்படுது என்றதுல தான் எல்லாமே தங்கி இருக்கு. பாசிட்டிவான விஷயங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பை விட நெகட்டிவான விஷயங்களுக்கு அதிகமான வரவேற்பு எப்போவுமே கிடைக்கும். ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயம் என்று சொல்லி பதிவிடுற காணொளிகளுக்கு பெரும்பாலும் வரவேற்பு குறைவாக தான் இருக்கும், வியூஸ் குறைவாக தான் இருக்கும். அதுவே ஒரு கொசிப்போட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அதிகமான பார்வையாளர்களை சென்றடையும். நிறைய பேர் வந்து அந்த காணொளியை பார்க்கறது வளமையானது, சாதாரணமானது. ஆனால் சோஷியல் மீடியான்றது ஆட்சியை மாற்றி அமைக்கக்கூடியது, அரசாங்கங்களினுடைய தீர்மானங்களை கூட மாற்ற வைக்கக்கூடியது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் இந்த சோஷியல் மீடியான்றது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக, நமக்கு நெருக்கமான உதாரணமாக இலங்கையில் நடந்த அந்த மிகப்பெரிய புரட்சியை சொல்ல முடியும். ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவை விரட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது சோஷியல் மீடியாவும் இளைஞர்களினுடைய அந்த சக்தியும் தான். அதே மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் கென்யாவில் நடந்திருக்கு. கென்யாவில் இப்படி ஒரு புரட்சி நடந்திருக்கு, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இளைஞர்கள் அதில் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சு கொள்றதுல நமக்கு என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் யோசிக்க முடியும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த போராட்டம், புரட்சியாக இருந்தாலும் கூட உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த கென்யாவில் நடந்திருக்கிற புரட்சி, போராட்டம் வெளிப்படுத்தி இருக்கு. மக்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகற்ற மாதிரியான ஒரு போராட்டம் என்று சொல்லியும் இந்த கென்யாவில் நடந்திருக்கிற போராட்டத்தை சொல்ல முடியும். அதை பற்றின சில விஷயங்களை தான், நம்மளோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிற, நெருக்கமான தொடர்பு இருக்கிற இந்த போராட்டத்தை பற்றின சில தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்கும் போது புதுசாக இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வருமா இருந்தால் அந்த பொது பிரச்சனையை பற்றி தான் நம்ம யோசிப்போம். இதுதான் மனித இயல்பும் கூட. இலங்கையில் நடந்த சம்பவமும் அதுதான். ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல இலங்கையினுடைய நிலைமை எப்படி இருந்தது, பொருட்களினுடைய விலைகள் எப்படி இருந்தது, வரிகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா 10 வருஷத்துக்கு முதல்ல, 20 வருஷத்துக்கு முதல்ல, 30 வருஷத்துக்கு முதல்ல இருந்த நிலைமையை இப்போ இருக்கிற நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இலங்கை இருக்குன்றதை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ இலங்கையில் யார்ட்டையாவது போய் ஒரு கேள்வியை கேட்கிற நேரத்தில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, வரிசையில் நீக்க வேண்டியதில்லை, பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை, நாங்கள் மீண்டு வந்திருக்கிறோம் என்ற மாதிரியான கருத்தை மேலோட்டமாக இதை விளங்கி கொண்டிருக்கிறவர்கள் சில நேரங்களில் சொல்ல முடியும். ஒரு விதமான மாயைக்குள்ள இலங்கை மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் வச்சுக்கொள்ள முடியும். இதுதான் அரசியல் தந்திரம். கோட்டாபய ராஜபக்சவை விரட்டுறதுக்காக ஒரு புரட்சி வெடிச்சிருந்தது. அவர் விரட்டப்பட்டதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஆட்சி வந்திருக்கு. ஆனால் மக்களுக்கு 100% வெற்றி கிடைச்சிருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மாற்றம் ஒரு விதமான தற்காலிகமான தீர்வுதானே தவிர நிரந்தரமான தீர்வு கிடையாது. இப்போ அதிகமான வரிகள் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. மக்கள் அதை பற்றி பெருசாக கதைக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு புரட்சி, போராட்டம் வெடிக்குமான்னு கேட்டால் அதுவும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் மக்கள் சக்தியால், சோஷியல் மீடியாவால் முடியாதது எதுவுமே கிடையாது என்றதுக்கான மிக சிறந்த ஒரு உதாரணம் கென்யாவில் பதிவாகி இருக்கு. கென்யாவை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் மாதிரி வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு நாடு. ஒட்டுமொத்த சனத்தொகையில் 40% வேலை வாய்ப்பே கிடையாது. 80 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை இருக்கு. அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒவ்வொரு வருஷமும் அரைவாசிக்கும் அதிகமான தொகையை அந்த நாட்டு அரசாங்கம் கடனை செலுத்துறதுக்காக மட்டுமே செலவிட்டு கொண்டிருக்கு. இதுக்காக அரசாங்கத்தினுடைய வருமானத்தை அதிகரிக்க போறோம் என்று சொல்லி புதிய வரிகளை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சட்டமூலம் மூலமாக கொண்டு வந்திருந்தது. இதன் மூலமாக புதிய வரிகள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு. குறிப்பாக பானுக்கான வரி 16% அதிகரிக்கப்பட்டிருக்கு. சமையல் எண்ணெய்க்கான வரி 25% அதிகரிக்கப்பட்டிருக்கு. நிதி கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டால் அதுக்கும் வரி விதிக்கப்படும். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வரிகள் புதுசாக பாராளுமன்றத்தில் சட்டம் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு கென்ய ஜனாதிபதிக்கு 14 நாட்கள் கால அவகாசம் இருக்கும் அதை சட்டமாக அங்கீகரிக்கிறதுக்கு. இலங்கையில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுமா இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு ஆதரவாக வாக்களித்ததுக்கு பிறகு சபாநாயகர் அதுக்கு கையொப்பமிட வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு சட்டமாக மாற்றம் அடையும். கென்யாவை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதிக்கு 14 நாட்கள் கால அவகாசம் இருக்கும். அதுக்குள்ள ஜனாதிபதி அதில் கையொப்பமிட்டு அதை சட்டமாக மாற்ற முடியும். இல்லாட்டி திருத்தங்கள் செய்யறதுக்காக திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க முடியும். ஆனால் இந்த 14 நாட்களுக்குள்ள அந்த அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை, சட்டத்தை மாற்ற வைக்கிறதுக்கு இளைஞர்களினுடைய புரட்சி மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கு. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ஜென் ஜி சம்பந்தமாக தான் அதிகமாக பேசப்பட்டு வருது. 1900களில் பிறந்தவர்கள்,
2000 முற்பகுதியில் பிறந்தவர்கள், இந்த மாதிரியானவர்களுக்கு சமூகத்தின் மேலே பெரிய அக்கறை கிடையாது, அரசியலில் ஈடுபாடு அதிகமாக கிடையாது என்ற மாதிரியான ஒரு பொதுப்படையான கருத்து பலர் மத்தியிலேயும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான புரட்சிகள் நடக்கும் போதுதான் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கு, அரசியலில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறதுன்றதை ஒட்டுமொத்த உலகமே விளங்கி கொள்றதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த கென்யாவில் நடந்திருக்கிற இந்த இளைஞர்களினுடைய புரட்சியும் கூட. ஒரு தலைமைத்துவம் கிடையாது, ஒரு அரசியல் கட்சியினுடைய பங்களிப்பு, செல்வாக்கு, இது எதுவுமே கிடையாது. யார் ஏற்பாடு செய்தாங்க, ஒழுங்கமைச்சாங்கன்றது எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஆனால் இளைஞர்களினுடைய அழைப்பை ஏற்று ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டங்களில் இந்த ஒரு சட்டமூலத்துக்கு எதிராகவும் ஜனாதிபதிக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டங்கள் கடந்த சில நாட்களில் கென்யாவில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த இளைஞர்கள் தான் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இது நடத்தப்படுது. அங்கே இருக்கிற பாராளுமன்றம் சுற்றி வளைக்கப்படுது. பாராளுமன்றத்தினுடைய ஒரு பகுதியில் தீ வச்சு கொளுத்தப்பட்ட ஒரு சம்பவம் கூட பதிவாகி இருந்தது. எப்படியா இருந்தாலும் இதை முன்னின்று நடத்தினது, ஏற்பாடு செய்தது எல்லாமே இந்த ஜென் ஜி என்று சொல்லப்படுற இளம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்ன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதோடு சேர்த்து சோஷியல் மீடியா, அதுலேயும் குறிப்பாக டிக்டாக்கினுடைய பங்கு மிக முக்கியமானது. இப்போ டிக்டாக்கை எங்களுடைய தமிழர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நல்ல விதமாகவும் பயன்படுத்த முடியும், இல்லாட்டி எங்களுடைய மக்கள் பயன்படுத்துகிற மாதிரியும் பயன்படுத்த முடியும். ஆனால் டிக்டாக்ன்றது அரசியலில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூக ஊடகம் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாகிஸ்தானில் கடைசியாக நடந்த தேர்தலையும் கூட இதனுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இந்த புரட்சிக்கும் மிக முக்கியமான காரணம் டிக்டாக் உட்பட மற்ற சமூக வலைதளங்கள். இப்போ மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்து பார்க்குற நேரத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் டிக்டாக்ல அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் குறைவு. இதனால தான் அதை மோசமான விதத்தில் பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அரசியல் புரட்சி ஏற்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற இளைஞர் கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறாங்க. குறிப்பாக மேற்குலக நாடுகள், அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்த டிக்டாக்கை தடை செய்கிறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கான காரணங்களில் இதுவும் உண்டு. அது சீனாவினுடைய தயாரிப்பு என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அரசியல் ரீதியான புரட்சிகள் வெடிக்கிறதுக்கு இப்படி கட்டுப்பாடு இல்லாத சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பங்களிப்பு செய்யலாம் என்றதால தான் மேற்குலக நாடுகள் உட்பட சர்வாதிகாரத்தை விரும்புகிற நாடுகள் கூட இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விதமான முயற்சி எடுக்கிற சந்தர்ப்பங்களும் கடந்த காலங்களிலையும் பதிவாகி இருக்கு. இப்போவும் கூட அப்படியான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. ஆனால் கென்யாவில் நடந்திருக்கிற இந்த புரட்சிக்கு மிக முக்கியமான காரணம் டிக்டாக் உட்பட இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். அதுவும் குறிப்பாக இளைஞர்களினுடைய ஏற்பாட்டில் அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும், அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற பொது சட்டத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு கம்பெயினை முன்னெடுத்திருந்தாங்க. அது வெற்றி அடைஞ்சிருக்கு என்று சொல்ல முடியும். நான் இதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஜனாதிபதி கையொப்பம்ன்றதுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் இருந்தது. ஆனால் அதுக்கு முதல்லையே இந்த சட்டமூலத்தில் நான் கையொப்பமிட போகிறது கிடையாது, அது சட்டமாக மாற்றம் அடையாது என்ற வாக்குறுதி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வில்லியம் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் நேற்று வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான செய்தி வெளியாகி இருக்கிறதுக்கு அங்கே ஏற்பட்ட வன்முறையும் மிக முக்கியமான ஒரு காரணம். இளைஞர்களினுடைய புரட்சிக்கு மத்தியில் ரூட்டோ அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த இளைஞர்களோட பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற விஷயத்தையும் கென்ய ஜனாதிபதி ரூட்டோ இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த போராட்டம் வன்முறையாக திட்டமிட்டு மாற்றப்பட்டதுக்கு பிறகு பலர் தெருக்களில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ற துயரமான செய்தியும் கூட வெளியாகி இருந்தது. இலங்கையில் நடந்த மாதிரியான சம்பவம் தான் அங்கேயும் நடந்திருக்கு. இராணுவத்தை பயன்படுத்தி இந்த அமைதியான போராட்டத்தை சீர்குலைச்சி அதை வன்முறையாக மாற்றுறதுக்கு ரூட்டோ அரசாங்கம் முயற்சி எடுத்தது என்ற குற்றச்சாட்டும் கூட இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. எப்படியா இருந்தாலும் இளைஞர்களினுடைய இந்த புரட்சி வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த முன்வைக்கப்பட்ட சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அது சட்டமாக நடைமுறைக்கு வராது என்ற வாக்குறுதியும் ஜனாதிபதி ரூட்டோவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்களுக்கு கென்ய இளைஞர்கள் சோஷியல் மீடியா மூலமாக இந்த மாதிரியான ஒரு புரட்சியை நடத்தி அதில் வெற்றி அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஜனநாயக கடமைகளும் உரிமைகளும் எல்லாருக்குமே இருக்குது. வாக்களிக்கிறது மட்டுமே ஜனநாயக கடமையோ உரிமையோ கிடையாது. சோஷியல் மீடியான்றது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மிக பலமான மிகப்பெரிய ஆயுதம். அது யாருடைய கைகளில் இருக்குது, எப்படி பயன்படுத்தப்படுதுன்றதுல தான் எல்லாமே தங்கி இருக்கு. சோஷியல் மீடியாவுக்கு முன்னால, இளைஞர்களினுடைய இந்த புரட்சிக்கு முன்னால அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் ஒன்றுமே கிடையாதுன்றதை உறுதிப்படுத்தி இருக்கிற
பறைசாற்றி இருக்கிற இன்னும் ஒரு சம்பவம் தான், இன்னும் ஒரு புரட்சி தான் கென்யாவில் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.